ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆள்கிற போது உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகமாக இருந்த ஆட்சி முறையை ஊழல் லஞ்சம் ஆடம்பரமான ஆட்சி முறையாக இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் மாற்றி நிறுத்தி இருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக இதை மாற்ற முடியாதா, இதை துடைத்தெறிய முடியாதா என்று துடித்துக் கொண்டிருந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இனி எவரையும் நம்பி பயனில்லை. நமது மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமது உரிமையை நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து ஆங்காங்கே இன உணர்வோடும் மான உணர்வோடும் சிதறி கிடந்த தமிழ் தேசிய இன பிள்ளைகள் சாதி மத உணர்ச்சியை வீழ்த்தி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வந்தோம். இந்த தேர்தலை நாங்கள் வெறும் தேர்தலாக பார்க்கல, தமிழ் தேசிய இனத்திற்கான தேர்தலாக பார்க்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல வளமையாக வெறும் பதவிக்கு சந்திக்கிற தேர்தலாக இதை பார்க்கவில்லை. அடிமை தேசிய இனத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, உரிமைக்கான ஒரு போர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழர் திராவிடர் போராக இந்த தேர்தலை பார்க்கிறோம்.